ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சந்தோஷமான குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்பாவின் பெயர் முகேஷ், அம்மாவின் பெயர் ராசாத்தி. அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். ஒரு பையன், ஒரு பெண். நால்வரும் எப்போதும் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். குடும்பத்தில் அன்பு அதிகம். ஒரு நாள் கோடை விடுமுறை வந்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக அப்பா அம்மாவிடம், நாம் சுற்றுலா போகலாமா என்று கேட்டார்கள். முகேஷும் ராசாத்தியும் மகிழ்ச்சியாக சம்மதித்தார்கள். அடுத்த நாள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து கடற்கரைக்கு பயணம் சென்றார்கள். அங்கு கடல் மிகவும் அழகாக இருந்தது. நீல வானம், பெரிய அலைகள், குளிர்ந்த காற்று. குழந்தைகள் மகிழ்ச்சியாக கடற்கரையில் ஓடி விளையாடினார்கள். சிறிது நேரம் கழித்து முகேஷ் ஒரு சிறிய படகை பார்த்தார். கொஞ்சம் கடலுக்குள் போய் பார்க்கலாமா என்று கேட்டார். குடும்பம் எல்லாம் படகில் ஏறினார்கள். ஆனால் திடீரென வானம் கருமேகமாக மாறியது. பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. பெரிய அலைகள் படகை அடிக்க ஆரம்பித்தன. முகேஷ் படகை கட்டுப்படுத்த முயற்சித்தார். ஆனால் கடல் அலைகள் மிகவும் வேகமாக இருந்தது. படகு அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டு ஒரு தெரியாத தீவில் கரை ஒதுங்கி பாதுகாப்பா வந்துட்டோம். ஆனா இது என்ன இடம்? அப்பா, இந்த காடு பயமா இருக்குது. அந்த தீவில் யாருமே இல்லை. முதல் சில நாட்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. உணவில்லை, உதவி இல்லை. முகேஷ் கடற்கரையில் பெரிய கற்களை வைத்து ஹெல்ப் என்று எழுதினார். உதவி கேட்க முயற்சி. ஒரு காகிதத்தில் கடலுக்கு உதவி கேட்டு எழுதி ஏதாவது பாட்டிலில் வரும். வைத்து கடலில் அனுப்பினார். ஆனால் யாரும் வரவில்லை. நாட்கள் கடந்து போனது. அதனால் அவர்கள் முடிவு செய்தார்கள், இங்கேதான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. முகேஷ் மரங்களையும் இலைகளையும் பயன்படுத்தி ஒரு சிறிய குடிசை கட்டினார். கற்களை உரசி நெருப்பு ஏற்ற கற்றுக்கொண்டார். ராசாத்தி மீன்களை பிடித்து சமைத்தாள். காட்டில் கிடைக்கும் பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்தாள். அவர்கள் குழந்தைகளுக்கும் எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். மீன் பிடிப்பது, நெருப்பு ஏற்றுவது, இயற்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். முகேஷ் தினமும் குழந்தைகளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார். அந்த தீவே அவர்களுக்கு ஒரு பள்ளியாக மாறியது. நாட்கள் வருடங்களாக மாறின. 10 ஆண்டுகள் கடந்தது. ஒரு நாள் தூரத்தில் ஒரு பெரிய கப்பல் கடலில் வந்தது. அது அவர்களை காப்பாற்ற முடியும். ஆனால் முகேஷும் ராசாத்தியும் அந்த கப்பலை பார்த்து அமைதியாக சிரித்தார்கள். ஏனெனில் அந்த தீவு இப்போ வீடாக மாறிவிட்டது. அவர்கள் அங்கே வாழ கற்றுக்கொண்டார்கள். அங்கேதான் குடும்பமாக இன்னும் நெருக்கமாக ஆனார்கள். இறுதியில் அவர்கள் நினைத்தார்கள், இந்த தீவுதான் எங்கள் உண்மையான வீடு. நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தாம போறீங்க. அதை மறக்காம அழுத்திடுவேன். ஓகே, பை பாய்.